தஹாரத் என்று சொல்லக்கூடிய மன பரிசுத்தத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் போது பாவ எண்ணங்கள் சீக்கிரத்தில் அதில் போய் தங்காது. சிறையில் என்று என்ன செஞ்சிடும், வெளியில போயிடும். எப்படி சுத்தமான பளிங்கும் பாறையில ஒரு வஸ்து போய் விழும்போது வலிக்கு கொண்டு செல்கிறதோ, அதே போல எப்போதுமே பளிங்கை போல சுத்தமாக இருக்கக்கூடியவனுடைய உள்ளத்தில் பாவ எண்ணங்கள் தங்காது, வலிக்கு சென்று விடும். சகோதரர்களே, இந்த பரிசுத்தத்திற்கு என்ன செய்ய? தினசரி என் பாவங்கள் தொடர்படியாக மன்னிக்கப்பட என்ன செய்ய? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான தீர்வை சொன்னார்கள். சொல்வதை கவனியுங்கள். மாமின் முஸ்லிமின் யதவல்லஹு ஃபயுஸ்பிகுல் வுது ثم يقوم في صلاته فيعلم ما يقول الا كيوم ولدته امه من الخطايا ليس له ذنب. அற்புதமான ஹதீஸ். ரசூல் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிம் பரிபூர்ணமான முறையில் ஒது செய்து பின்பு தொழுகையில் நின்று தன்னுடைய தொழுகையில் தான் என்ன ஓதுகிறோம் என்பதை விளங்கியவாறு தொழுதால் அன்று பிறந்த பாலகனை போல பாவத்தை விட்டும் நீங்கி தொழுகையை முடித்து வெளியேறுகிறான்.